இப்போ ஒரு கால்பந்து மைதானத்தை நீங்க கற்பனை செஞ்சுக்குங்க. ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல மைதானத்தோட நடுவுலயே ஒரு வெளிப்படையான விதிமீறல் நடக்குது. அதாவது ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரை வேணும்னே தள்ளி விடுறார். இத ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குற நடுவர் உடனே தன் பாக்கெட்ல இருந்து விசில் எடுக்கிறார். ஆனா அத ஊதுறதுக்கு முன்னாடி அந்த தப்பு செஞ்ச வீரர் எந்த அணியோட ஜெர்சிய போட்டிருக்காருன்னு ஒரு நிமிஷம் உத்து பாக்குறார். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காட்சி. அப்புறம் என்ன நடக்குது? அது ஏ அணியா இருந்தா உடனே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுறார். ஆனா ஒருவேளை அது பி அணியா இருந்தா அந்த விசில அப்படியே மறுபடியும் பாக்கெட்ல வச்சுட்டு வானத்தை பார்த்தபடி எதுவும் நடக்காத மாதிரி தலையை திருப்பிக்கிறார். இப்போ சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு நடுவரை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? கண்டிப்பா ஒரு நடுநிலை தவறிட்டாருன்னு விமர்சிப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. ஒரு நடுவர்னா எல்லாருக்கும் பொதுவானவரா தானே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசலோட மைய கருத்தே இதுதான். பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு தத்துவம் இப்படி ஒரு குறிப்பிட்ட அணியோட ஜெர்சிய பார்க்கும்போது மட்டும் என்ன ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தகவல்களை தேடி படிக்கும் ஆர்வம் உள்ள உங்களுக்கு இது ஒரு புதுமையான பார்வையா இருக்க போகுது. ஆமா, இது ரொம்ப நுட்பமான ஒரு கோணம். நீங்க உலக நடப்புகளை கூர்ந்து கவனிக்கும் நபரா இருக்கிறதால இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற தரவு திராவிடர் கழகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவை அம்பலப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்புல வந்த ஒரு விரிவான விமர்சன கட்டுரை. இந்த கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? அதாவது, இந்த தரவு வெறுமனே சில குற்றச்சாட்டுகளை மட்டும் முன்வைக்கல. ஒரு சித்தாந்தம், அதுவும் பகுத்தறிவை மட்டுமே தன்னோட அடிப்படைன்னு சொல்லிக்கிற ஒரு சித்தாந்தம் எப்படி தனக்கு வசதியான ஒரு பார்வையற்ற கோணத்தை, அதாவது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்கிக்குது அப்படிங்கறத சில உறுதியான சம்பவங்களை வச்சு அக்குவேற ஆணிவேரா பிரிச்சு மேயுது. சரி, இதையே கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். அந்த கட்டுரை முன்வைக்கிற வாதங்களுக்குள்ள நாம நேரடியாவே நுழைஞ்சிடலாம். இந்த விவாதத்துக்கு ஒரு அடிப்படை அளவுகோலை, அதாவது ஒரு பேஸ்லைன் ஸ்டாண்டர்டை நம்ம முதல்ல செட் பண்ணணும். அதுக்காக கட்டுரையாளர் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை கையில் எடுக்கிறார். எந்த சம்பவம் அது? குஜராத் மாநிலம் வடோதராவில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில நடந்த நிகழ்வது. அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க. அதன்படி அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் களிமண்ணால சிவலிங்கம் செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சு கொண்டு வரப்பட்ட சிவலிங்கங்களை வரிசையா வச்சு அதுல ரொம்ப அழகா செஞ்ச மாணவர்களுக்கு பரிசுகளும் அறிவிக்கப்படுது. இதுதான் அந்த முதல் சம்பவம். ஓ, இந்த இடத்துல தான் நம்ம அந்த நடுவரோட முதல் விசில பாக்குறோம். இந்த செய்தி வெளியானதுமே திராவிடர் கழகத்தோட அதிகாரப்பூர்வ நாளேடான விடுதலை இதுக்கு ஒரு மிக கடுமையான எதிர்வினையை பதிவு செய்யுது. மாணவர்களா மண்ணாங்கட்டிகளா அப்படின்னு ஒரு ஆவேசமான தலையங்கம் அதுல வெளியாகுது. மாணவர்களா மண்ணாங்கட்டிகளா? ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்கே. ஆமா, உலகம் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விண்வெளி ஆராய்ச்சி, ரோபாட்டிக்ஸ்னு உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பிஞ்சு குழந்தைங்களோட மூளைக்குள்ள களிமண்ணை திணிக்கிறது ஒரு கிரிமினல் குற்றம் இல்லையான்னு அந்த நாளேடு கொதிக்குது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன பசங்க களிமண்ல பொம்மைகள் செய்யறது, கலைப்பொருட்கள் செய்யறதெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல வழக்கமா நடக்கிற ஒரு கிராஃப்ட் ஒர்க் தானே. இதுக்காக இவ்ளோ தூரம் கொந்தளிச்சு இதை ஒரு கிரிமினல் குற்றம்னு சொல்ற அளவுக்கு இதுல என்ன பெரிய ஆபத்து இருக்குன்னு சிலருக்கு தோணலாமே. அங்கதான் நாம அந்த பள்ளியோட பின்னணிய பார்க்கணும். அது ஒரு அரசு பள்ளி, அதாவது ஒரு மதச்சார்பற்ற நாட்டோட அரசால் நடத்தப்படுற ஒரு கல்வி நிறுவனம். அங்க ஹிந்து மத பின்பற்ற மாணவர்கள் மட்டும் இல்லாம இஸ்லாமிய, கிறிஸ்தவ, அப்புறம் எந்த மத நம்பிக்கையும் இல்லாத பல்வேறு பின்னணிகளை கொண்ட மாணவர்களும் படிப்பாங்க இல்லையா? ஆமா, அரசு பள்ளினா எல்லா தரப்பு மாணவர்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளத்தை செய்ய கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது கல்வி நிலையத்தோட அடிப்படை நோக்கத்தையே சிதைக்குது அப்படிங்கிறது தான் அந்த தலையங்கத்தோட மையவாதம். சரி, அந்த வாதத்துல ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு பொதுவான இடத்துல ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை திணிக்கிறது தவறானதுதான். ஆனா அந்த விடுதலையோட தலையங்கத்தை இந்த கட்டுரையாளரும் ஏத்துக்கிறாரா? ஆச்சரியப்படும் விதமா ஆமா, இந்த கட்டுரையாளர் விடுதலையோட அந்த தலையங்கத்தை மிக சரியான தலையங்கம் அப்படின்னு வெளிப்படையா பாராட்டுறார். மாணவர்களோட அறிவியல் சிந்தனையை கெடுக்கிற எதையும் கண்டிக்க வேண்டியது அவசியமேன்னு அவர் சொல்றார். ஓ, கட்டுரையாளரும் இதை ஆதரிக்கிறார். அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், திராவிடர் கழகம் அந்த தலையங்கத்துல பெரியாரோட ஒரு பொறுப்பற்ற மேற்கோளை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது, வேறு எதை செய்தாலும் மன்னிக்கலாம், அறிவை கெடுக்கும் எதையும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம வடமாநிலங்கள்ல பெரியார், திராவிடர் கழகம் மாதிரியான அமைப்புகள் இல்லாததால தான் இப்படிப்பட்ட மூடத்தனங்கள் அந்த கொடிகட்டி பறக்குதுன்னும் விடுதலை விமர்சிச்சிருக்கிறத இந்த கட்டுரை பதிவு செய்து. ஆஹா,
அளவுகோல் ரொம்ப தெளிவா நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. பள்ளிக்கூடங்கள்ல எந்த மதத்தோட மூடநம்பிக்கையும் திணிக்கப்படக்கூடாது. அப்படி மீறினா அது அறிவை கெடுக்கிற செயலா கருதப்பட்டு மிக கடுமையா எதிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிக சிறந்த பகுத்தறிவு நிலைப்பாடு. ஆமா, 100க்கு 100 சரியான நிலைப்பாடு. ஆனா இந்த அளவுகோல் எல்லா இடங்கள்லயும் எல்லா மதங்களுக்கும் சமமா பொருந்துதா? குஜராத்ல சிவலிங்கம் செய்ய சொன்னதை பார்த்து சத்தமா ஊதப்பட்ட அந்த விசில் சூழல் மாறும்போது அதே சத்தத்தோட ஒலிக்குதா அப்படிங்கிறது தான் நாம இப்போ சோதிச்சு பார்க்க போறோம். இங்கே தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. கண்டிப்பா. அதுக்காக தான் கட்டுரையாளர் குஜராத்ல இருந்து நம்ம கவனத்தை கர்நாடகாவை நோக்கி திருப்புறாரு. அங்க உள்ள ஹூடா பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளியில நடந்த அறிவியல் கண்காட்சியை பத்தின செய்திய அவர் முன்வைக்கிறார். ஒரு நிமிஷம். அறிவியல் கண்காட்சினா நம்ம பசங்க சூரிய குடும்பம் செய்வாங்க, இல்லனா அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி ஒரு மாடல் செய்வாங்களே, அதுதானே? இதுல என்ன சர்ச்சை வந்துற போகுது? நாமும் அப்படிதான் நினைப்போம். ஆனா இந்த கண்காட்சியில வைக்கப்பட்டிருந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி பாக்குறவங்கள நிஜமாவே அதிர்ச்சியில ஆழ்த்தக்கூடிய ஒண்ணு. அங்க 2 சவப்பட்டிகள் மாதிரி மாடல் வச்சிருந்தாங்க. என்னது? சவப்பட்டியா? ஸ்கூல் கண்காட்சியிலையா? ஆமா. முதல் சவப்பட்டியில முழுமையா ஹிஜாப் அல்லது புர்கா அணிந்த ஒரு பெண்ணோட பொம்மை வைக்கப்பட்டு அந்த பெட்டி முழுக்க அழகார பூக்களால அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற கருத்து உணர்த்தப்படுது. சரி, ஒரு குறிப்பிட்ட உடையை அணிந்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம்னு அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. ஆனா அந்த 2வது சவப்பட்டியில என்ன இருந்துச்சு? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அந்த 2வது சவப்பெட்டியில ஹிஜாப் அணியாத சாதாரண மாடர்ன் உடைகளை அணிந்த பெண்களோட பொம்மை வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த பெட்டி முழுக்க பெரிய பெரிய தேள்கள் சூழ்ந்திருக்கிற மாதிரியும் அந்த தேள்கள் அந்த பெண்ணை கொட்டுற மாதிரியும் ரொம்ப கொடூரமா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஐயோ, தேலா! இத கேக்குறப்பவே ஒரு மாதிரி பகீர்னு இருக்கே. ஆமா, அதாவது புர்கா அணியாத பெண்கள் இறந்த பிறகு நரகத்துக்கு போவாங்க, அங்க அவங்களுக்கு தேள் கொட்டுற கொடிய தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு பிஞ்சு குழந்தைங்களோட மனசுல ஆழமா விதைக்கிற வகையிலான ஒரு காட்சி அது. இது உண்மையிலேயே மிக கடுமையான ஒரு உளவியல் ரீதியான அச்சுறுத்தல். குஜராத்ல களிமண்ல பொம்மை செய்ய சொன்னதையே கிரிமினல் குற்றம்னு சொன்னவங்க சின்ன குழந்தைங்களோட மனசுல மரணத்துக்கு பிந்தைய நரகம், தேல் கடின்னு இப்படி ஒரு பயங்கரவாத சிந்தனையை விதைக்கிறத எப்படி எதிர்கொண்டாங்க? கண்டிப்பா அந்த விடுதலையோட தலையங்கம் தீயா குதிச்சிருக்குமே. அங்கதான் அந்த சித்தாந்தத்தோட முரண்பாடு வெளிச்சத்துக்கு வருது. உலகத்தோட ஒரே பகுத்தறிவு நாளேடுன்னு தங்களை சொல்லிக்கிற விடுதலை நாளேடோ அல்லது அதோட ஆசிரியர் கி வீரமணியோ இந்த சம்பவத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல. ஒரு வார்த்தை கூட இல்லையா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு தலையங்கம் இல்ல, ஒரு சின்ன போஸ்டர் கூட இல்ல, முழுமையான மௌனம். இதத்தான் கட்டுரையாளர் ரொம்ப கூர்மையா கேள்வி கேட்கிறாரு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மூட நம்பிக்கையையும் நரகத்தோட பயத்தையும் பிஞ்சு குழந்தைங்களோட மூளையில விதைச்சா அந்த பள்ளிகளுக்கு மட்டும் இவங்க தங்களோட பகுத்தறிவிலிருந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துடுறாங்களான்னு கேக்குறாரு. ஆனா ஒருவேளை அந்த பள்ளி முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்காக மட்டுமே நடத்தப்படுற பள்ளியா இருந்து அவங்க சொந்த மத நம்பிக்கையை தங்களோட குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கிட்டா அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? அதுக்காக திராவிடர் கழகம் ஏன் குரல் கொடுக்கணும்னு சிலர் கேட்கலாமே. அது ஒரு தவறான புரிதல். அந்த குறிப்பிட்ட பள்ளியிலும் இஸ்லாமிய மாணவிகள் மட்டுமில்லாம ஹிந்து, கிறிஸ்தவ, அப்புறம் எந்த மத நம்பிக்கையும் இல்லாத மாணவிகளும் படிக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த அறிவியல் கண்காட்சியை பார்க்கிற மாற்று மதங்களைச் சேர்ந்த ஒரு 10-12 வயசு சிறுமிகளோட மனநிலை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அவங்க கண்டிப்பா பயப்படுவாங்க. நாம புர்கா போடலையே, அப்போ நாமும் செத்த பிறகு நரகத்துக்கு போய் தேள் கொட்டு வாங்குவோமான்னு அவங்களுக்கு ஒரு உளவியல் பயம் வந்துரும். எக்ஸாக்ட்லி. அந்த பிஞ்சு குழந்தைகளை இது எப்படி பாதிக்கும்? இதை விட அறிவை கெடுக்கிற செயல் வேற என்ன இருக்க முடியும்? ஏன் இந்த இடத்துல பெரியாரோட அந்த மேற்கோள் பயன்படுத்தப்படல? அறிவை கெடுக்கும் எதையும் மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற வாசகம் ஏன் இங்க சௌகரியமா மறக்கப்பட்டுச்சு? இது ரொம்ப வேலிடான கேள்வி. கட்டுரையாளர் இங்கே எழுப்புற இன்னொரு லாஜிக்கான கேள்வியும் என்னைய பெரிதும் ஈர்த்துச்சு. பகுத்தறிவு பகலவன்னு போற்றப்படுற பெரியாரோட சொந்த வாழ்க்கையில இருந்தே அவர் ஒரு உதாரணத்தை காட்டுறார். அந்த புர்கா விஷயத்த சொல்றீங்க? ஆமா, பெரியாரோட மனைவிகளான நாகம்மை, மணியம்மை இவங்கெல்லாம் புர்கா அணியும் பழக்கம் கொண்டவர்களா? இல்லையே. அப்படி என்றால் கர்நாடக பள்ளியோட அந்த அறிவியல் கண்காட்சி தர்க்கப்படி பார்த்தா பெரியாரோட சொந்த மனைவிகளும் நரகத்துக்கு போய் தேள் கொட்டப்படுற தண்டனையை தான் அனுபவிப்பாங்கன்னு திராவிடர் கழகம் மௌனமா ஏத்துக்குதா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. சொந்த தலைவரோட குடும்பத்துக்கே எதிரான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து பொதுவெளியில பரப்பப்படும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க அவங்கள தடுப்பது எது?
அந்த தடுக்கும் சக்தி என்ன அப்படிங்கறத நாம உளவியல் ரீதியா அணுகணும். கருத்தியல் சார்புநிலை, அதாவது ஐடியாலஜிக்கல் பயாஸ், மனிதர்களை எப்படி செயல்பட வைக்குது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. கட்டுரையாளர் இங்கே மகாகவி பாரதியாரோட அந்த புகழ்பெற்ற வரிய குறிப்பிடுறா, அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே அப்படின்னு. ஓ, அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்றாரா? ஆமா, சிறுபான்மையினரோட மூட நம்பிக்கைகளை விமர்சிச்சா தங்களுக்கு இருக்கிற முற்போக்கு முகமூடி கிழிஞ்சிடுமோ, அல்லது குறிப்பிட்ட சமுதாயத்தோட வாக்கு வங்கி அரசியலுக்கு தாங்கள் தடையா மாறிடுவோமோ அப்படிங்கிற அச்சம்தான் இந்த மௌனத்துக்கு காரணம்னு கட்டுரை விமர்சிக்குது. இதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாத்துவோம். ஒரு கற்பனைக்காக இதே நிகழ்வு வேற ஒரு பள்ளியில நடக்கிறதா நினைச்சு பார்ப்போம். ஒரு இந்து பள்ளியில நடக்கிற கண்காட்சியில இந்து அல்லாத பிற மதத்தினரோட பிணங்களை நரகத்துல தள்ளுவோம், அங்க அவங்கள தேள்கள் கொட்டும்னு ஒரு காட்சி வைக்கப்பட்டிருந்தா நிலைமை என்னவாகி இருக்கும்? அட பாவமே, தமிழ்நாடே பத்தி எரிஞ்சிருக்கும். தொலைக்காட்சி விவாதங்கள், வீதிதோறும் கண்டன ஆர்ப்பாக்கங்கள், சமூக வலைதளங்கள்ல ஹேஷ்டேகுகள்னு ஒரு மிகப்பெரிய அரசியல் புயலே உருவாயிருக்கும். ஆனா சிறுபான்மையினர் விவகாரம்னு வரும்போது மட்டும் அந்த நடுவர் தம் பாக்கெட்ல இருக்கிற விசிலை எடுக்கவே பயப்படுறார் அப்படிங்கிறது தான் கட்டுரையாளர் வைக்கும் மிக வலுவான குற்றச்சாட்டு. சரி, குஜராத் நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது வட மாநிலங்கள்ல பெரியார் இல்ல, அதனாலதான் அங்க களிமண்ணுல சிவலிங்கம் செய்யற மூடநம்பிக்கை கொடிகட்டி பறக்குதுன்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வச்சாங்க. அது உண்மையாவே இருக்கலாம். ஆனா பெரியார் பிறந்த மண்ணுல பெரியார் இயக்கம் இன்னும் வலிமையா வேரூன்றி இருக்குன்னு சொல்லப்படுற இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு சம்பவம் நடக்குது. அதை கட்டுரையாளர் தன்னோட 3வது மற்றும் இறுதியான உதாரணமா முன்வைக்கிறார். ஆமா, அது கடலூர் மாவட்டம் வடலூர்ல நடந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வு. வடலூர் அப்படின்னாலே நமக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பாடிய ராமலிங்க அடிகளார் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனா அங்குள்ள எஸ்டி ஈடன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்துல நடந்த சம்பவம் வேற மாதிரியானது. அங்க என்ன நடந்துச்சு? சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிஞ்சு குழந்தைங்களுக்கு வழங்கப்படுற ஆங்கில எழுத்து பயிற்சி கையேட்ல வழக்கமா நம்ம படிக்கிற ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கருத்துக்கள் திணிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது ஏ ஃபார் ஆடம், பி ஃபார் பைபிள், சி ஃபார் கிரைஸ்ட், ஜே ஃபார் ஜீசஸ் அப்படின்னு அச்சிடப்பட்டு கத்துக் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சாதாரண பார்வையாளரா நான் கேட்கிறேன், ஏ ஃபார் ஆப்பிள்னு படிக்கிறதுக்கு பதிலா ஏ ஃபார் ஆடம்னு படிச்சா என்ன குடிமுடிக்கு போயிடும்? ஆடம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல ஒரு சாதாரண பெயர் தானே. இதை ஏன் நாம ஒரு மதத்திணிப்பா பார்க்கணும்? இது ஒரு மேலோட்டமான பார்வை. தனியா ஏ ஃபார் ஆடம்னு மட்டும் இருந்தா நீங்க சொல்றது சரி. ஆனா அடுத்தடுத்த எழுத்துக்களை கவனிங்க. பி ஃபார் பைபிள், சி ஃபார் கிரைஸ்ட், ஜே ஃபார் ஜீசஸ்னு தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட மதத்தோட புனித நூல், அதோட கடவுள், அதோட தீர்க்கதரிசின்னு இவங்களோட பெயர்களை மட்டும் ஒரு வரிசை கிரமமா ஆய்க்கிறது தற்செயலானது கிடையாது. ஓஹோ, அப்ப இது திட்டமிட்ட செயல்னு சொல்றீங்க? கண்டிப்பா, அது மிக திட்டமிட்ட ஒரு உளவியல் திணிப்பு. ஒரு குழந்தை தன்னோட முதல் மொழிய கத்துக்கும் போதே அதோட சேர்த்து ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடிப்படைகளையும் அதோட ஆழ்மனசுல பதிய வைக்கிற தந்திரம் இது. பாலிமர் தொலைக்காட்சி இந்த செய்தியை எவ்வித மதச்சார்பும் இல்லாம ஒரு சமூக அக்கறையோட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததை இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளி நிர்வாகம் நடந்துகிட்ட விதம் இன்னும் சந்தேகத்தை வலுவாக்குது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. கல்வித்துறை அதிகாரிகள் அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் சுகிர்தா அப்படிங்கிறவங்க கிட்ட நேரில் போய் விசாரிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஆமாம், அது தவறுதான். அதுக்காக அந்த சர்ச்சைக்குரிய பக்கங்களை எல்லா மாணவர்களோட புத்தகத்திலிருந்தும் நாங்களே கிழிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா போய் சொல்லியிருக்காங்க. ஆனா அதிகாரிகள் நேரடியா மாணவர்களோட புத்தகங்களை செக் பண்ணப்போ அந்த பக்கங்கள் அப்படியே இருந்துச்சு. அட, அப்பட்டமா பொய் சொல்லியிருக்காங்களா? ஆமா, அந்த நாடகம் அம்பலமாச்சு. ஒரு தவறை செய்யறது மட்டும் இல்லாம அதை மூடி மறைக்க ஒரு கல்வி நிறுவனத்தோட தலைமையே போய் சொல்லுதுன்னா அந்த திணிப்போட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நாம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தான் எனக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கூட இந்த கோணத்துல சிந்திச்சு பார்க்கலாம். இதே வடலூர்ல வேற ஒரு பள்ளியில, ஒருவேளை அது ஒரு ஹிந்து பள்ளியா இருந்து அங்குள்ள பிஞ்சு குழந்தைகளுக்கு ஏ ஃபார் அறுமுகம், பி ஃபார் பாலமுருகன், சி ஃபார் சிதம்பரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா இந்த தன்னை போலி பகுத்தறிவாதிகளோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? சொல்லவே வேணாம்.
கல்வி காவியாக்கப்படுகிறது, பள்ளிக்கூடங்கள்ல சனாதனம் புகுந்துருச்சு, மாணவர்களோட பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ தலைப்புகள்ல விடுதலையில தலையங்கங்கள் தீட்டப்பட்டிருக்கும். அரசியல் மேடைகள்ல அனல் பறக்கும் பேச்சுகள் ஒலித்திருக்கும். ஆனா வடலூர்ல நடந்த இந்த கிறிஸ்தவ பள்ளியோட நிகழ்வு குறித்து திராவிடர் கழகம் ஏன் எந்த கண்டனமும் தெரிவிக்கல? அதான் வடமனத்துல பெரியார் இல்ல, அதனால களிமண் சிவலிங்க செய்றாங்கன்னு உருட்டுறீங்களே. இங்க பெரியார் மண் இல்ல, அதுவும் உங்க கண்ணெதிரே குழந்தைகள் மனசுல பைபிளையும் ஜீசஸையும் திணிக்கிறாங்களே. இத கேட்க ஏன் உங்களுக்கு துணிவில்ல அப்படின்னு கட்டுரையாளர் தம் விமர்சனத்தோட உச்சத்துக்கே போறாரு. உண்மையான பகுத்தறிவு அப்படிங்கிறது மதங்களை பார்த்து செயல்படக்கூடாது, குற்றத்தோட தன்மையை பார்த்து செயல்படணும். ஆனா இங்க குறிப்பிட்ட அமைப்பு மதம் பார்த்து தங்களோட பகுத்தறிவை காட்டுறதா கட்டுரை மிக தெளிவா குற்றம் சாட்டுது. சிறுபான்மை சமூகத்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களோட மூடநம்பிக்கைகளையும் மதத்திணிப்புகளையும் மூடி மறைக்கிறதும் அவங்கள விமர்சிக்க தயங்குறதும் எப்படி சரியான பகுத்தறிவா இருக்க முடியும்? இதனாலதான் கட்டுரையாளர் ஒரு படி மேல போய் அவங்கள வெறுமனே விமர்சிக்கிறதோடு நிக்காம போலி பகுத்தறிவாதிகள்னும் அரைவேக்காடுகள்னும் சாடுறார். இன்னும் சொல்லப்போனா குஜராத் நிகழ்வுக்கு அவங்க என்ன தலைப்பு வச்சாங்களோ, அதாவது மாணவர்களா மண்ணாங்கட்டிகளா அப்படின்னு, அதே தலைப்பை திருப்பி போட்டு இவர்களே தான் மண்ணாங்கட்டிகள்னு மிக கடுமையா வசைபாகிறார். இது எல்லாத்தையும் நம்ம தொகுத்து பார்த்தா நமக்கு கிடைக்கிறது ஒரு தெளிவான வரைபடம். 3 வெவ்வேறு மாநிலங்கள், 3 வெவ்வேறு மதங்கள். குஜராத்ல இந்து மதம், கர்நாடகாவில இஸ்லாம், தமிழ்நாட்டுல கிறிஸ்தவம். 3 வெவ்வேறு பள்ளிகள். ஆமா, 3மே பொதுவான கல்விக்கூடங்கள் தானே. எக்ஸாக்ட்லி. எந்த மத பாகுபாடும் இல்லாம எல்லா மாணவர்களும் படிக்கிற பொதுவான பள்ளிகள் தான். ஆனா இந்த 3மே தங்களோட மத நம்பிக்கையோ அல்லது மூட நம்பிக்கையோ பிஞ்சு குழந்தைகளோட மனசுல திணிக்க முற்படுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு தூய்மையான உண்மையான பகுத்தறிவாதிக்கு இந்த 3ம் சமமான குற்றங்கள் தான். அவர் 3ஐயும் ஒரே தராசுல வச்சு விமர்சிச்சிருக்கணும். ஆனா அது நடக்கல அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கட்டுரைகளோட சாராம்சம். சரி, இவ்ளோ நேரம் இந்த 3 சம்பவங்களையும் அதுக்கான எதிர்வினைகளையும் அலசணும். இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களையும் சமூக வலைத்தளங்களையும் கடந்து போற தகவல்களை தேடி படிக்கும் நீங்க இதுலேருந்து என்ன கத்துக்கலாம்? இது உங்களுக்கு ஏன் முக்கியம்? இது வெறுமனே ஒரு அமைப்புக்கு எதிரான அரசியல் விமர்சனம் அப்படிங்கிற வட்டத்தோட முடிஞ்சிடக் கூடாது. இது நாம தகவல் பகுப்பாய்வு, அதாவது இன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிற விரிவான கோணத்துல பார்க்கணும். நீங்க ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு சித்தாந்தத்தையோ அல்லது ஒரு ஊடகத்தையோ முழுமையா புரிஞ்சிக்க விரும்புறீங்கன்னு வச்சுப்போம். அவங்க மேடைகள்ல எதை பத்தி பேசுறாங்க, எதை எதிர்த்து தீவிரமா குரல் கொடுக்கறாங்க, எந்த பிரச்சனையோ ஊதி பெரிதாக்குறாங்க அப்படிங்கறத மட்டும் கவனிச்சா அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியாது. பின்ன எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அவங்க எதை பார்த்து அமைதியா கடந்து போறாங்க, எந்த செய்திக்கு ரியாக்ட் செய்யாம கண்டுகொள்ளாம விட்டுடுறாங்க, அதாவது வாட் தே சூஸ் டு இக்னோர் அப்படிங்கறத கவனிக்கிறதும் மிக மிக முக்கியம் அப்படிங்கறது தான் இந்த தரவு நமக்கு கத்துக் கொடுக்குது. பல நேரங்கள்ல ஒரு அமைப்போட ஆக்ரோஷமான வார்த்தைகளை விட அவங்களோட திட்டமிட்ட மௌனத்துல தான் அவங்களோட உண்மையான சார்பு நிலை ரொம்ப அப்பட்டமா ஒளிஞ்சிருக்கு. வார்த்தைகளை விட மௌனம் அதிகம் உண்மைகளை பேசும்னு சொல்றீங்க. அருமை. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இத முடிப்பதற்கு முன்னாடி உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியை நாங்க முன்வைக்க விரும்புறோம். மதங்களும் அரசியலும் வாக்கு வங்கிகளும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைஞ்சு கிடக்கிற இந்த நவீன சமுதாயத்துல எந்தவிதமான சார்பு நிலையும் இல்லாத, யாரையும் திருப்திப்படுத்த சிந்திக்காத 100% தூய்மையான நடுநிலையான பகுத்தறிவு அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியம்தானா? அல்லது உலகத்துல உள்ள ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு அமைப்பும் தங்களை நிலைநிறுத்திக்க தங்களோட அரசியல் லாபங்களுக்காகவும் சமூக கூட்டணிகளுக்காகவும் தங்களுக்கு தோதான ஒரு பார்வையற்ற கோணத்தை, அதாவது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை ரொம்ப வசதியா உருவாக்கிக்கிறாங்களா? தாங்கள் பார்க்க விரும்பாத உண்மைகளை மறைக்க தாங்களே ஒரு கருப்பு துணியை கண்கள்ல கட்டிக்கிறாங்களா? இத பத்தி நீங்களே சிந்திச்சு பாருங்க. உண்மையான பகுத்தறிவு அப்படிங்கிறது விடை தேடுறதுல இல்ல. அது கேள்விகளை எல்லார்கிட்டையும் பாரபட்சம் இல்லாம கேட்கறதுல தான் தொடங்குது. சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து கேட்கறதுல இல்ல.
அந்த சிந்தனையோட இன்னைக்கான இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்வோம். ஒரு தகவலை எப்படி பல கோணங்கள்ல பிரிச்சு பார்க்கணும், சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னாடி பதுங்கி இருக்கிற சொல்லப்படாத அரசியல் மௌனங்களை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய திறவுகோலை இந்த அலசல் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு உறுதியா நம்புறோம். மீண்டும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான தரவுகளோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அந்த கால்பந்து மைதானத்தோட நடுவர் யாருக்கெல்லாம் விசில் ஊதுறார் அப்படிங்கறத கூர்ந்து கவனிப்போம்.